அந்த நிழல் ஒட்டாமவும் பின். Hello guys, welcome back to Angel Creation. நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி வீடியோ InShot அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொலாஜ் மேக் பண்ணுறதுக்கு வந்து InShot அப்ளிகேஷன் வந்து ஃபோட்டோ ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோ வேணுமோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நான் சைஸ் கம்மி பண்ணி கீழே வச்சுக்கிறேன். கேன்வாஸ் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணி நான் சைஸ் 1:2 ரேஷியோவில் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி பிஐபி ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபோட்டோயும் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி நான் வந்து இப்போ இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பிஐபி ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஒரு பிக்காக வந்து இன்செர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்செர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு ஃபோட்டோ டச் பண்ணி வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு க்ராப் கூட பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போ தெரியும், இந்த ஃபோட்டோ வந்து மறைச்சிருச்சு. ஸோ நான் க்ராப் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்திங்கன்னா வந்து க்ராப் ஆயிரும். இது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ஃபோட்டோ வேணாலும் உங்கள் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஃபோட்டோக்கு வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். தென் க்ராப் பண்ணி நான் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான். அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஃபோட்டோ வந்து நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி வந்து இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் போய்ட்டு பிளாக் ஸ்க்ரீன் தமிழ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா வரும். ஸோ அதில் வந்து நான் ஷேர் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்துக்கிறேன். தென் காப்பி லிங்க் கொடுத்ததுக்கப்புறமா கூகுளில் போய்ட்டு யூடியூப் டவுன்லோடுன்னு கொடுத்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீடியோ ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன்னா டிக் கொடுத்துட்டோம்னா அந்த ஃபோட்டோ வந்துடும். தென் கேன்வாஸ் ஆப்ஷனில் ஃபிட் கொடுத்திங்கன்னா வந்து எந்த பொசிஷனில் இருக்கோ அப்படியே வந்து ஃபிட் ஆயிரும். தென் டியூரேஷனில் போய்ட்டு நான் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி 30 செகண்ட்ஸ் வந்து கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ்க்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். பிஐபி ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதை வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி. அந்த வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஸ்ப்ளிட் கொடுத்து நான் டெலீட் பண்ணிக்கிட்டேன். தென் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதுலேருந்து லிரிக்ஸ் வருது. ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா வந்து அப்படியே ஸ்க்ரீனில் பிளெண்ட் ஆயிடும். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். தென் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலராக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி ஒப்பாசிட்டியில் போய்ட்டு கம்மி பண்ணிங்கன்னா வந்து அந்த ஒயிட் கலர் பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எஃபெக்டில் போய்க்கலாம். இங்கே இருக்குது எஃபெக்ட். எஃபெக்டில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து வைப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நான் வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்ட்ரோபன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். தென் இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ வந்து இப்போ கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.